கத்தை விட்டு அந்த நாளுக்காக கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நாம் வேதத்தில் உள்ள காரியங்களை படிக்கும் பொழுது இன்றைக்கு விட்டு கொடுத்ததினால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதரை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற அந்த வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் அதன் மூலமாகவும் நமக்கு பெரிய காரியங்களை கற்றுத்தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களே நாங்கள் ஆண்டவரை தியானிக்க போகிற வசனங்களை நீங்கள் ஆசீர்வித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் நடக்க கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஒரு மனிதனின் மூலமாக கற்றுத்தந்து எங்களை வழிநடத்துகிற தகப்பனாக இருக்குங்க. ஸ்தோத்திரம் ஐயா. வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் செயலாற்றி உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காகவே மனிதர்கள்லாம் எழுதி தந்திருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. விட்டு கொடுத்ததினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதரை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்து முடிக்க ஆண்டவரே எந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை உம்முடைய ஆண்டவரே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நான் காணப்பட இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமா கேட்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழித்த போக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய், எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே நீங்கள் இப்படி செய்து வழிநடத்த போக்காக நன்றி. புதிய மயமேல நம்ம பேசுகிறோம். ஏசுற சொன்னாம ஜெபத்தினால பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றினதையா, விடுதலையும் வந்ததையா. அன்று தண்ணீர் வற்றினதையா, விடுதலையும் வந்ததையா. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி.
நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு கட்டத்தில் வர வேண்டிய காரியத்தில் உள்ள ஒரு செய்தி தான் இந்த செய்தி. விட்டு கொடுத்ததுனால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதன் நான் சொன்னேன். நம்ம வேதத்தை நிறைய தியானிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்ததுனால அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது விட்டு கொடுக்க நம்ம நிறையா இப்போ நாட்களில் பார்த்திங்கன்னாக்கி விட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேப்பர்லலாம் நியூஸ்லாம் படித்து நமக்கே ஒரு மாதிரி ஆகிரும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு அடிக்காண்டி இல்லாட்டா ஒரு மீட்டருக்காண்டி இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்காண்டி நிறையா கொலை செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ அது கூட பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பி அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு இடத்த சரி அண்ணன் வச்சுட்டா போகட்டும், இல்லாட்டா தம்பி நல்லா இருந்தால் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க கூட நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய கொலை செய்யக்கூடிய ஒரு இந்த ஆபேல் காயின் காலத்தில் நடந்த மாதிரி அதாவது இந்த பொறாமை புத்திங்கலாம் இல்லாட்டி நமக்கு ஏன் இப்படி விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அது நல்ல ஒரு எண்ணங்கள் கிடையாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. அது நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஏன்னா விட்டு கொடுத்துட்டோம்னாக்கி அதனால வந்து நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. யாரோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க, ரோட்டில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்கன்னு வைங்க நம்மளை, அதனால் நம்ம திருப்பி பேசும்பொழுது அது வளரும். ஆனால் அவங்க ஏதோ தெரியாமல் பேசியிருக்கலாம், தெரிஞ்சே பேசலாம்னு பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு வந்துட்டோன்னு வைங்க, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான்லாம் பார்த்துருக்கேன். அதனால உங்கள் வாழ்க்கையிலும் கூட நிறைய அந்த காரியங்கள் செஞ்சுருக்கலாம். ஏன்னா மற்றவங்க நம்ம பேசும்பொழுது தான் நிறையா அது பெருசாகி சண்டையாகி பெரிய இதாகிடும். அதை வந்து நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப படிச்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா விட்டு கொடுக்கும்போது அதனால் வருது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்மளுக்கு தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தில் முதலாவது ஆபிரகாம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆபிரகாம் நம்ம 12வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்காது. ஏன்னா அவர் வந்து என்னதுன்னா ஒரு சிலை வணக்கத்தில் இருந்த மனுஷன், சிலையெல்லாம் செஞ்சு விற்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அவர் காலங்கள்லாம் அப்படி தான் செஞ்சு இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நாட்களில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைச்சிருக்காரு. அழைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவர் தகப்பனாருக்கு அது பிடிக்கல. இந்த தேராகுன்னு சொல்லிங்கிற ஒரு தகப்பன் வந்து அவருக்கு வந்து இதெல்லாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு வெளியே. இது ஒரு உண்மையான ஜீவனுள்ள ஆண்டவர் அழைக்கிறத வந்து அவர் வந்து ஒரு தடுத்த மாதிரி இருந்திருக்காரு. அப்போ ஆண்டவர் அழைக்கும் போது அவர் மரித்த பிறகு தான் வந்து ஆபிரகாம் வெளியே வராருன்னு சொல்லி பார்க்க சாரலை கூப்பிட்டு வராருன்னு சொல்லி. அப்போ இந்த 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி ஆதியாகமும் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அதுக்கு முன்னாடி தேராகு வந்து ஆறில் மரித்தார்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த தகப்பன் செத்த பிறகு இங்கே வரும்போது ஆண்டவர் வந்து பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்போ தான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்காரு. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து நீ உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை கூப்பிடும்போதே பாருங்க ஒரு ஆசீர்வாதத்தோட கூப்பிடுதாரு. நீ வா, நீ உன் தகப்பன் விட்ட விடு, உன் சொத்தை விடு, உன் இனத்தை விட்டுட்டு நீ புறப்பட்டு வா நான் காண்பிக்கிற தேசத்துக்குன்னா எந்த தேசம்னு ஆண்டவர் காண்பிக்கலை. அது முக்கியமாக நீங்கள் நமக்கு ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்கன்னா அந்த இடத்த காட்டி இந்த இடத்துக்கு இந்த பஸ்ஸு போகும், இந்த இடத்துல நீங்கள் இறங்கி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு வீடு இருக்குது, ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம போக முடியும். ஆனால் ஆபிரகாம்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். நீ இந்த இடத்துக்கு போகணுன்னு இந்த இடம் இந்த வழி அப்படின்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நான் காண்பிக்க இடத்துக்குன்னா அப்போ அவர் பாடு போயிட்டே இருப்பார். ஆண்டவர் காண்பிச்ச இடத்துக்கு நம்ம போவோமா? நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அந்த ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வாதம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆண்டவர்
வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய வச்சு தான் அந்த மனுஷன் மூலமாக நமக்கு கற்றுத்தராரு. அதை நம்ம ரொம்ப உணரணும். இப்போ ஆபிரகாம் பாருங்கள் வராருன்னு சொல்லி பார்க்கோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோட கூட லோத்தும் போகிறாரு. இப்போ வந்து அண்ணன் மகனும் அவர் கூட ஒட்டிக்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் அழைச்சது யார்? ஆபிரகாமை. ஆனால் லோத்துவை என்ன செய்தார்? லோத்துவை வந்து பேதுருல சொல்லியிருக்காரு அவன் நீதிமான்னு சொல்லி. அவனும் வந்து எப்படியோ நம்ம இவங்க கூட போனோம்னாக்கி நமக்கு இவர் வந்து இடம் தெரியாமல் தான் போகிறாரு. ஆனாலும் கூட என்ன செய்தார்? இந்த ஆள் அவர் கூட போகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ ஒரு ஏதோ ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பாருன்னு நம்ம பார்க்கோம். லோத்து அவனோட கூட போனால் ஆபிரகாம் ஆரானை விட்டு பிறகும்போது 75 வயதுள்ளவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி சாராலையும் சகோனுக்குமாரனாகி லோத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ லோத்தை கூட்டு போனது என்னன்னா, ஆண்டவர் அழைச்சது யாரை? ஆபிரகாமையும் சாராலையும் தான் கூட்டு போகணும். அவர் குடும்பத்தை தான் அவர் வந்து அழைச்சாருன்னு பார்க்கும். லோத்து வந்து அவர் கூட சேர்ந்துட்டு வந்தார். இப்போ லோத்து நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்கிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ லோத்து வந்து அவரோட கூட இருந்தார், எல்லாம் செஞ்சாங்க. இப்போ வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க பார்க்காரு. ஆசீர்வதிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கி அவங்க ஆடு அந்த நாட்களில் மிருக ஜீவன்கள் அவங்க பொண்ணு ஆஸ்தி அந்த மாதிரி நிறையா வந்து அவங்களுக்கு வந்து சேருது. நீங்கள் 13ஆவது அதிகாரத்தில் அதே ஆதியாமத்தில் 13 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோட கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளும் உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிராணத்தில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கு ஆய்க்கும் நடுவே தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பரிபடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே 1000 அதாவது ஆபிரகாம் வந்து என்ன செய்தார்? கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் வந்து தொழுது கொள்கிறதும் ஒரு ஆபிரகாம் தான் சொல்றாரு. ஆபிரகாம் தான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான், சீமானா இருந்தான்னு சொல்லி இருக்குது. இப்போ இந்த இடத்துல லோத்துவை நம்ம பார்க்கவே முடியல. ஆண்டவர் வந்து அப்போ ஆசீர்வதிச்சது யாருன்னா கூப்பிட்டவரை ஆபிரகாம். நம்ம ஆசீர்வாதத்தை கூப்பிட்டாருனாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார். அது நம்ம கூட ஒரு ஆளை வந்து ஒட்டிக்கிட்டார். அவர் ஒட்டின ஆளை வந்து அவர் பள்ளிப்படம் கட்டி அவர் செய்யும்போது எல்லாமே வந்து இவர் தான் செய்கிறாருன்னு சொல்லி ஆபிரகாமை தான் நம்ம படிக்கும். அப்புறம் வந்து ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து கூட வந்ததுனால அவருக்கு அழைக்கலனா கூட அந்த மனுஷனும் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ததுனால அவரையும் ஆசீர்வதிக்கான்னு நம்ம பார்க்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அழைச்சவங்க கூட நம்ம போனாலும் அவங்க கூட போகும்போது நம்மளும் அவங்களோட கூட இருக்கும்போது அவங்க எப்படி ஆண்டவர் அழைச்சி வச்சிருக்காரோ அது கூட நம்ம போகும்போது நம்மளுக்கும் ஆசீர்வாதம் தான். அவங்க வந்து அழைக்கலையே நீ ஏன் வந்த ஒன்றும் ஆசிரிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அவரையும் அதே ஸ்டாண்டர்டில் ஆசீர்வதிச்சு தான் வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்து பாருங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்திருக்குது. இப்போ ஒன்றா தான் இருக்காங்க, எல்லோரும் ஆஸ்தி உள்ளவனா நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் ஆபிரகாம் இப்போ யாருக்கு பிரச்சனை வருதுனாக்கி ஆபிரகாமுக்கும் லோத்துடைய இந்த மந்தையெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு இவங்க மட்டும் செய்யலை. அவங்க நிறைய இருக்கிறதுனால அவங்க ஆட்களை வச்சு செய்ததுனால அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது என்னன்னா ஆபிரகாம் அழைச்சது லோத்து வந்தது நமக்கு பார்த்தா தவறு மாதிரி கூப்பிட்டு போனது. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்தார்? ஆசீர்வதிக்காரு. லோத்துமே ஆசீர்வதிக்காரு. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ வேலை செய்தவன் பிரச்சனை பண்ணாலும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இப்போ ஆபிரகாம் மட்டும் நான் போமான்னு லோத்து சொல்லவே செய்யலை. அப்போ பாருங்கள் சண்டை வந்தோடனே இவர் ஆபிரகாம் தான் சொல்கிறாரு நம்மளுக்குள்ளே ஏன் சண்டை வரணும்? அப்போ மைண்டில் வந்து ஒரு இந்த பண ஆசை இருந்தது லோத்துக்கு. ஏன்னா இல்லைன்னா இப்போ இந்த ரூத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க மாமிகிட்டே இருப்பேன். நீங்கள் அந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா தெரியும். அவங்க 2 மருமக இருப்பா, ஒருத்தி போயிடுவா போக சொன்னோடனே நான் போகவே மாட்டேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அவளுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இங்கே வந்தோடனே ஆண்டவருக்கு இவரை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற காரியத்தில் நம்ம படிக்கும். ஆனால் லோத்து கூட ஆபிரகாம் கூட தான் லோத்து இருக்காரு. அப்போ சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லவே செய்யலை. அவர் சொல்கிறாரு பாருங்கள். அவர் வந்து ஆபிரகாம் லோத்தை நோக்கி அவர் சொல்கிறாரு ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் அவருக்கு சண்டை வந்தோடனே அவர் வந்து சொல்கிறது ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் மூக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நம்ம வந்து ஒருமையாக இருக்கோம், நம்ம ஒற்றுமையாக இருக்கோம், இந்த இடத்துல வந்து சண்டை வரக்கூடாது, இந்த தேசமெங்கும் உனக்கு முன்பு இருக்கிறது, எல்லாம் உன் முன்பாக இருக்குது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லோத்துவை வந்து நீ என்ன எவ்வளோ கேட்கியோ அந்த இடத்த இருந்து நீ வச்சுக்கோ,
நீ வச்சுட்டு நீ இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மட்டும் தான் சொல்கிறாரு ஆண்டவர். நீங்கள் போன இடத்த வந்து சொல்கிறாரு, இடம் பூரா நீங்கள் எவ்வளோ எடுக்கணுமோ எடுத்துக்க, நீ இந்த பக்கம் போகிறேன், நான் அந்த பக்கம் போகிறேன், எப்படி உனக்கு தேவைப்படுறத பூரா எடுத்துக்கிட்டு எனக்கு தந்தா போதும் மீதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போது எவ்வளோ விட்டு கொடுக்காரு பாருங்கள். நம்ம ஒரு சென்ட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடிக்கு பூரா சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் இவர் வந்து பாருங்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. உன்னை ஆசீர்வதிக்காமல் ஆசீர்விப்பேன் முன்னாடியே சொல்லிட்டார். 12வது நான் வாசி காட்டின பாருங்க, உன்னை சபிக்கிறேன்னு சபிப்பேன்னா அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைவேற போகுது. நம்ம போய் இவங்ககிட்ட போய் சண்டை போட்டு அதெல்லாம் இல்லை, என்னதுன்னு ஆண்டவர் அழைச்சாருன்னு இவர் சொல்லவும் இல்லை. அவர் வந்து லோத்தும் வந்து நான் கூட இருக்கேன்னு சொல்லலை. அவருக்கு கொஞ்சம் ஆசை இருந்ததுனால சரி எவ்வளோ இடம் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கன்னு சரி ஒரு திறந்த மனத்தோடு தான் பேசுறதை நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சொத்தோ மற்ற பண பிரச்சனைகள்லாம் வந்ததுனாக்கி நம்மளும் இந்த மாதிரி ஆபிரகாம் மாதிரி விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அது இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆபிரகாம் சொல்கிறாரு எவ்வளோ இடம்னாலும் எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பூரா லோத்து வந்து உடனே கண்ணை எடுத்து பார்க்கலாம். அந்த இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்த உடனே அதில் நல்ல இடமா என்னது நல்ல தண்ணி இருக்கிறது, நல்ல எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறது. அதில் போட்டிருக்கு பாருங்கள், கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அப்போ ஆதாம் ஏவாள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தோட்டத்தை போல் இருந்ததாம்மா. அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு இடத்த பார்த்த உடனே அந்த அதிகாரத்திலே 13 நீங்கள் 10வது வருஷத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்ணோக்கி பார்த்து அந்த இடம் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் நான் அந்த இடத்த வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லோத்து சொல்லும் பொழுது அந்த உடனே வந்து இவருக்கு வந்து உடனே யோசனை வரல, சரி இது வேண்டாம், நீ என்ன நல்ல இடத்த பார்க்க அப்படின்னு இந்த பிரச்சனை வரல. நமக்குள்ள இந்த பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அந்த இந்த இடத்துல வரவே இல்லை. அந்தாலும் சொல்கிறாரு பாருங்கள், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகாமையில் சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டும் போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அப்போ எனக்கு இந்த செழிப்பாக இருக்கிற இடம் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆபிரகாம் அதுக்கு ஏற்று எதுவுமே பேசலை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா அதை நிறைவேற்ற வல்லவர். ஏன்னா மனுஷனுக்கு கொடுத்தா வாக்கு மாறிடுவான், ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஒரு நாள் மாற மாட்டாருங்கிற நிச்சயம் வந்து ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த உன்னை ஆசீர்வதிக்க விட ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காருல. அப்போ இவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சிச்சு. இவன் போகிறேன்னு சொல்கிறான். போகிறேங்கும்போது அவன் வந்து பிரச்சனை வருது. அப்போ இவன் போகணுங்கும்போது எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசை வந்து அவன் தடைப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போச்சது. அவன் பிரிந்து போயிட்டான். போனோன்னா ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அங்கே யோர்தானுக்கு அருகாமையில் சமீபம் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இப்போது இந்த இடத்துல லோத்து வந்து போய் அங்கே கூடாரம் போட்டு அங்கெல்லாம் இருக்கான், நல்லா ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கோம். ஆனால் வந்து கூடாரம் போட்டு இருக்கான். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு இப்போ அவன் கூடாரம் போட்டு அவன் நல்ல ஒரு நீர்வளம் எல்லாம் இருந்த இடத்துல போய் இருந்துக்கிட்டான், சந்தோஷமாக இருக்கான். ஆனால் ஆபிரகாமுக்கு எந்த விதமான பொறாமையோ எதுவும் வரல. அவன் கூடாரம் போட்டா அவன் இருந்தால் அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க இடத்துல இருக்கட்டும்னு சொல்லிட்டு லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு அவன் பிரிந்து போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார். நீ பார்க்குற இடம் இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ நீ அவனுக்கு விட்டு கொடுத்துட்ட, அவன் நல்ல நீர்வளம் பொருந்தது எதுனாலும் வச்சுக்கிட்டோம். ஆனால் நீ ஏறெடுத்து பாரு, உனக்கு எந்த இடம் வேணும்னு சொல்லுதோ எவ்வளோ இடம் நீ நோக்கி பார்க்க அந்த இடத்த பூரா உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தருவேங்காரு. இப்போ இவனுக்கு வந்து அப்படி இல்லை, இவன் மட்டும் எடுத்துகிட்டு போய் அவன் வாழ்க்கை எப்படி ஆகுது பாருங்கள். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். உன் சந்ததியின் பூமி தூளத்தை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோன் இருக்கிற மமேன் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்த அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து பெரிய நல்ல சீமானாக இருந்தாருன்னு சொல்லி பார்க்கோம். ஆனால் சீமானாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்களா இடையில அந்த இடத்துல எப்படி விட்டு கொடுத்து அவர் வந்து அதை சரி பண்ணுறாரு. அதனால் ஆண்டர்கிட்ட வந்து என்ன ஆசீர்வாதம் சந்ததியா இப்போ அவன் வந்து சொத்தை மட்டும் பிரித்து வாங்கிட்டு கூடாரம் போட்டுட்டு நல்லா சந்தோஷமான இடம்னு. ஆனால் அந்த இடத்த பற்றி ஆண்டர் சர்டிஃபிகேட் என்னன்னாக்கி சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும்
கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். அவங்க வந்து ஒழுங்கான இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அப்போ அந்த இடத்துல போய் அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் அவன் அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபிரகாம் இந்த லோத்தை மாதிரி பிரிச்சுட்டு போயிட்டு நல்லா நம்ம சொத்துக்கெல்லாம் நல்லா கிடைக்குது, நல்லா வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சு போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு நம்ம பிரிச்சுட்டு போகும்போது அதில் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. அதனால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதுபோல் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்துட்டு நம்ம போகும்பொழுது நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பயங்கரமாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நான் அவனை ஆசீர்வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளை ஆசீர்வைப்பார். நம்ம மற்றவங்க பணத்துக்கு மற்றவங்க சொத்துக்கு ஏன் ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு மன இது வந்துட்டுனாக்கி இந்த ஆபிரகாம் மாதிரி இருந்தோம்னாக்கி இந்த சொத்து பிரச்சனைனால நிறையா பாருங்க கொலை மற்ற பிரச்சனைகள்லாம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வரவே தேவையே இல்லை. ஒரு கோர்ட்டில் போய் நிற்காங்க. கோர்ட்டில் போய் நின்றுட்டு அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த பணத்தை எப்படி அது எதுக்கு தேவையில்லாமல் அப்போ இந்த ஆபிரகாம் மாதிரி நம்ம இருக்க கற்றுக்கிட்டோம்னாக்கி இந்த உலகத்தில் இந்த பிரச்சனைகளே வராது. சொத்து மற்ற எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சந்ததியாக அதுவும் பாருங்கள், நம்ம சந்ததியோடு நமக்கு ஆசீர்வாதம் முடிஞ்சு போயிடும்னு சொல்லலாண்டவர் சந்ததியாக ஒன்று ஆசீர்வைப்பேன்னு சொல்கிறாரு. எண்ணப்படவே முடியாதுங்காரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்ம அதான் புறஜாதிக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதுக்கு தான் கொண்டு வர்றாரு. ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுருந்துருக்காருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ வந்து ஆபிரகாம் லோத்து அவன் வந்து பிரிஞ்ச பிறகு தான் அவருக்கு வந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த தீமை நிறைஞ்ச இடத்துல போய் அவன் வந்து லோத்து வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிடும் போது கூட அவர் வந்து அதை சரி நம்மளை சொன்னதை கேட்காம போயிட்டான், அதனால் நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, இவனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே இல்லை. அவன் வந்து ஆண்டவர் எந்த வழிக்கு போகணும், எந்த வழியில் நம்ம பயணம் செய்யணும்னு செய்யறதுக்கு தெரியாமல் இருக்கும்போது கூட ஆண்டவர் நமக்கு வழி காட்டுவார், நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு நிச்சயத்தோடு போனதுனால அவரை ஆசீர்வதித்து ஆண்டவர் வந்து செஞ்சார். நமக்கெல்லாம் தகப்பனாக மாற்றினார், விசுவாசின் தகப்பனாக மாற்றினார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு தகப்பனாக மாற்றி ஆண்டவர் வழி நடத்தியிருக்காரு. அதில் வந்து நம்ம ஆபிரகாமை நம்ம ரொம்ப தியானிக்கணும். தியானித்தோம்னாக்கி நம்ம அந்த வழியில் நடக்கும் பொழுது நிறைய காரியங்களில் நம்ம தவறு செய்யாமல் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடப்போம். இது வந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும்னா ஆபிரகாமை பற்றி விசுவாச பட்டியலெலாம் ஆண்டவர் வந்து அதை ஆபிரகாமை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11:8 இங்கே 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி 8வது வசனம், விசுவாசனால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எந்த இடம்னு நான் முதல்ல சொன்னேன். எந்த இடம்னே ஆண்டவர் காட்டவே இல்லை. அந்த இடத்துக்கு போகிறாரு. போகும்போது விசுவாசினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியாய் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அவர் வந்து என்ன விசுவாசனால்தான் போய் எல்லாத்தையும் செய்கிறாருன்னு பார்க்கும். அடுத்தது பாருங்கள், சாராளும் அதே மாதிரி தான். விசுவாசனாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவனாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்போ பாருங்கள், சரீரம் செத்து போச்சு, எல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. இந்த சாராளுக்கும் அதுதான் தாயாக நமக்கு நமக்கு தாயாக இருக்காங்க. அது மாதிரி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிடும் போது நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க கொள்ள முடியும். அதே வசனத்தில் அதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி 11 எபிரேயர் 11 பசங்க மேலும் விசுவாசனாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். சொல்லப்பட்டிருந்ததை இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் என்று எண்ணி தனக்கு ஒரே பெயரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்ந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ விசுவாசனால எல்லாவற்றையும் விசுவாசனால தான் பெற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தின் மூலமாக நமக்கு செய்வார் அப்படிங்கிற காரியத்தை அவர் கற்றுக்கொண்டதுனால தான் அவர் வந்து என்ன செஞ்சார், விசுவாசிச்சார். அவர் விசுவாசம் மாத்திரம் இல்லை,
ஆண்டவர் ஏதோ விட்டு கொடுக்கணும்னு சொன்னாரோ, எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி தெரியாதப்போ போனாரோ, அந்த மாதிரி போனதுனால கீழ்ப்படிஞ்சு அவர் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போகும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்க்கணும். ஆசீர்வாதத்தின் விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு ஆண்டவர் வந்து தந்தது ஆபிரகாமை. அப்போ அந்த ஆபிரகாம் வந்து இந்த லோத்து வந்து எத்தனையோ காரியங்கள் செய்தார். லோத்து வந்து போய் அந்த இடத்துல வந்து அவர் வந்து மாட்டிக்கிட்டு எல்லாம் அவங்க வந்து சிறையை கொண்டு போகும்போது கூட அதுலேருந்தும் அவர் வந்து ஜெயிச்சு கொண்டு வர்றது ஆபிரகாம் வந்து அவருக்காண்டி போய் யுத்தம் பண்ணி கொண்டு வருவார். கொண்டு வரும் பொழுதும் அப்பொழுதும் பார்த்திங்கன்னா லோத்துவை பார்த்திங்கன்னாக்கே திருந்தவே இல்லை. அதுக்கு பிறகு போய் பாருங்கள், அழிக்க போகிறேன்னு சொல்லி தூதனை வச்சு ஆண்டவர் லோத்துவை வெளியே கொண்டு வரும்பொழுதும் பார்த்திங்கன்னாக்கி திரும்பி பார்க்காம போகணும்னு சொல்லி அந்த ஆண்டவருக்கு அந்த கட்டளையை மீறுறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தோல்வியே வருது. அப்போ அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியங்களில் விட்டு கொடுக்க சொன்னார்னா விட்டு கொடுக்கணும். நீ இந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது. இதுக்கு நீ ஆசைப்படக்கூடாதுன்னா ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் ஆசைப்பட்டு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு போனதுனால லோத்தின் குடும்பத்துலேருந்து சந்ததி வந்து பாருங்கள் ஒரு அசுத்தமான காரியங்களை செய்கிறதுக்கு. அவள் உப்பு தூணா மனைவி மாறுறா, பிள்ளைகள் மூலமாக அவன் குழந்தைகளை பிறக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு லோத்தினுடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருந்துச்சு? ஆண்டோடைய விசுவாசத்தில் இருந்ததுனால, ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து வாழ்றதுக்கு ஆண்டவர் சொன்னதை செய்ததுனால லோத்துடைய வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. அவன் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவன் வந்து சொத்து வேணும், பணம் வேணும்ன்ட்டு ஒரு ஆசையில், பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குதுன்னு வேதத்தில் சொல்கிற மாதிரி அந்த பண ஆசை கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த சொத்து பணம் அதில் ஆசை இருந்ததுனால போனதுனால அவனுடைய வாழ்க்கை வந்து அசுத்தமான தேசத்துக்கு போனால் அசுத்தமான காரியங்களை செஞ்சு அவனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து தோல்வி, ஆண்டவருக்கு பிரியமானதே இல்லை. ஆனால் ஆபிரகாம ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, புறஜாதிக்கு அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வாதத்தின் தகப்பனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கே வந்து ஆசீர்வாதம். நம்ம வந்து யூதர் கிடையாது, நம்ம புறஜாதிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கே, புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு ஆபிரகாம் சந்ததி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த சந்ததி எப்படி இருந்திருக்கான்னு பாருங்கள். கீழ்ப்படிஞ்சு விட்டு கொடுத்து ஆண்டவர் சொன்ன காரியத்தில் அப்படியே கீழ்ப்படிஞ்சு விசுவாசிச்சதுனால அந்த விசுவாசின் தகப்பனாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக அதை விட்டு கொடுக்குறதுல அவரை மாதிரி விட்டு கொடுக்கணும், அவருடைய விட்டு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கணும்னு சொல்லி இந்த ஆபிரகாமின் மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கிடலாம், இன்னும் அதிகமாக கற்றுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் எப்பவும் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா, நம்மளை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாருன்னா அதில் நம்ம நிலைச்சி நிற்கணும். மற்றவங்க பணத்துக்கோ மற்றவங்க நமக்கு விட்டு கொடுக்குறதுக்கோ, இவங்க வந்து சொத்துக்கு நான் சொன்னேன், மற்ற எந்த காரியத்தில்னாலும் சரி, எந்த காரியத்தில் நமக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம விட்டு கொடுக்கணும்னு இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து நம்ம வாழும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நமக்கு ஆசீர்வாதத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரும் பத்துக்கொள்ள முடியாது. அதனால் சில காரியங்களில் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய இருக்கணும். அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஜெபிப்போம். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் ஆண்டவர் விட்டு கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல் நம்மளும் விட்டு கொடுத்து ஆசீர்வாதத்தை, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். லோத்து போல் நம்ம உலக காரியங்களுக்கு நம்மளை விட்டுக்கொள்ளக்கூடாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிக்கணும். எந்த இடத்துல நம்ம ஆண்டவர் விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரோ நம்மளோட பேசும்பொழுது நம்ம ஆண்டவருக்கு அதுக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படியணும். வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஒரு காரியத்தில், நிறைய காரியத்திலலாம் பார்த்திங்கன்னாக்கி சிலர் வந்து ஒரு செடி வைக்கும் பார்த்திங்களா, செடியிலேருந்து அந்த இலை வந்து அவங்க வீட்டில் படுதுனாலே அதுக்கு பெரிய சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு நம்ம இதை செடியை வெட்டு, மரத்தை வெட்டு, அப்படிலாம் நிறைய சண்டை போடுறதை நம்ம பார்க்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ஆபிரகாமை நம்ம தியானிச்சோம்னாக்கி நிறைய காரியங்களில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு தம்பி சொன்னால் பெரிய மாமரம் இருந்துச்சு எங்களுக்கு. அது எங்கள் அம்மா வந்து அது வந்து ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த இலை என்னமோ படுதுன்னு சொல்லி பக்கத்தில் சத்தம் போட்டாங்க, வெட்டுதே இல்லையான்னு பெரிய சண்டை வைக்க வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா வேறு மரம் வேணால் வாங்கி வச்சுக்கலாம், நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து, வேறு உங்கள் ஊர்லேயே நிறைய இருக்குது, ஏன் இதுக்கு போய் சண்டை போட்டுட்டு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டினா எங்கள் அம்மா அப்படியே அழுதுட்டு ஊருக்கு போனவங்க தான் அப்புறம் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது பிள்ளை மாதிரி நான் வளர்த்தேன்டா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த மரத்தை வெட்ட சொல்லி அது ஒன்றுமே இல்லை, ஒரு மரம் நிழலுக்கு தான் இருக்குது, அதை கொஞ்சம் வெட்டி விட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் தூரோடு வெட்ட சொல்லிட்டாங்க. ஒரே பெரிய சண்டையாகி அப்புறம் கடைசியில் பக்கத்தில் எல்லோரும் சொன்னாங்க, சரின்ட்டு நாங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் வெட்டிட்டோம். அம்மா அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னான்.
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஒரு செடி அது அது பாட்டுக்கு போனால் கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனையே வராது. காற்று தான் எல்லாத்துக்கும் வரும். அது கூட மனம் இல்லாமல் அப்படி இருக்காங்க மனுஷங்கள்லாம் அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு வேறு யாரும் செஞ்சாலும் கூட அந்த மாதிரி செய்யாதுங்க. நம்ம அந்த உலகத்தில் வாழ்றது எத்தனை காலம் வாழ்ந்தோமோ அந்த நாட்களில் ஆண்டுக்கு பிரியமானது செய்யும். ஆபிரகாம் எப்படி பிரியமானது செஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சந்ததியாக அவருக்கு மாத்திரமில்லை, சந்ததியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைய புறஜாதிகளுக்கும் கொண்டு வரதுக்கு ஆபிரகாம் யூஸ் பண்ணுற மாதிரி அவர் வாழ்ந்துட்டாருன்னா அதை மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறத நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். நாமளும் அந்த இதை கடைபிடிச்சோம்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அதனால் விட்டு கொடுக்காமல் எதுலையா இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆபிரகாம் போல வாழ இன்னைக்கு ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியமே செய்வார். ஆமென். ஜெயிப்போம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி நடத்திடுவார். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆம் சாமி, எங்கள் சொந்த விருப்பத்தின்படி எதற்கோ ஆசைப்பட்டு நாங்கள் விட்டு கொடுக்காமல் இருப்போம் என்றால் எங்கள் வாழ்க்கையில் இந்த விட்டு கொடுக்குற ஒரு காரியத்தை செய்ய இந்த நாட்களில் இந்த ஆபிரகாமை போல சந்தியாக ஆசீர்வாதத்தை சுதந்தித்து கொண்டது போல அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக எங்களை மாற தகப்பனே எங்களுக்கு இந்த ஆண்டவரை காரியங்களை நீங்கள் கற்றுத்தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஆபிரகாமின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு அந்த விட்டு கொடுக்கிற காரியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்க சுவாமி. அதை நாங்கள் கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரவும் நீங்கள் ஆபிரகாம் கற்றிருந்தது அவரை செய்து முடித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து வண்ணத்தமாக செபிக்கிறேன். எந்த இடமென்று போகிற இடம் தெரியாத பொழுது நீ சொன்ன வார்த்தையின்படி போனது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கலந்து செல்ல தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீங்கள் நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம் என்று இந்த வாழ்க்கையில ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கவும் உங்களுடைய விசுவாச வார்த்தைகள் நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு நீங்கள் அதிகமாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்தமாக செபிக்கிறையா. எங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கீங்க, தீர்மானம் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே முடிவு மாத்திரமில்லை சந்ததியாய் ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்கணுமா செய்வோம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ நடத்தி செல்ல போறக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்று சேர்த்து வைக்காதபடி சந்ததியாய் ஆசீர்வதிக்க தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிற காரியங்களிலே ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை தந்து பலனை தந்து நடத்தி சென்று கடைசி வரை உண்மையே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தந்து வல்லத்தமாக செபிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். நீ செய்து முடிக்க வளமுள்ளவராக இருக்கிறபடியா நன்றி. இந்த பிரச்சனை எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நன்றி. அப்படியே நீ நடத்தி ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கற்றுத்து வல்லத்தை பொறுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு நான் நிறைத்து நடத்துங்க. கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆண்டவரை எந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறாங்களோ
அவங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் ஆபிரகாமை போல விட்டு கொடுக்குற பிள்ளைகளாய் வாழ நீங்கள் இந்த நாட்களே கற்றுக் கொடுத்து தந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றவனுமா செய்கிறோம். அவர்கள் மாத்திரமல்ல மற்ற பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாய் உங்கள் வாழ்க்கையிலே வாழ தேவன் தாமே நீங்கள் உதவி செய்து வழிநடத்தமாக செய்வோம். ஆவியானவர் அப்படியே வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக செய்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மக்கே செலுத்துவோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.